குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தமாக உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. இப்போ நம்மள சில பேர் கொள்கை கட்டுப்பாடு இந்த மாதிரியான பல விஷயங்களை சார்ந்து ரொம்ப கண்ணியமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களே வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் எதுவுமே எனக்கு கிடையாது அப்படின்னு சுதந்திரமாக எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க ரொம்ப நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தானே ஒழுக்கம் வருதுன்னு அர்த்தம். இப்போ நான் உங்களை ஒரு 100 ரூபாய் கேட்கணும், எனக்கு இல்லை. நான் கேட்டேன், நீங்கள் கொடுத்தீங்க. நான் ஏமாத்துறேன்னாண்டா இன்னொருத்தங்கிட்ட போய் ஒரு 100 ரூபாய் வாங்கிப்பேன், இன்னொருத்தங்கிட்ட போய் ஒரு 100 ரூபாய் வாங்கிப்பேன் இல்லையா? அப்போ எனக்கு கட்டுப்பாடே கிடையாது. நான் ஊரை ஏமாற்றி வாழணுன்ற எண்ணம் எனக்கு. ஆனால் 100 ரூபாய் வாங்கிட்டேன், ஐயோ 100 ரூபாய் வாங்கிட்டோமே அசிங்கமாச்சே கொடுக்கணுன்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறவன் கொடுக்க முடியலன்னு என்ன ஆகும்? கஷ்டம்தான் வரும். நாணயத்துக்கு எப்பவும் கஷ்டம், அநியாயத்துக்கு கஷ்டமே இல்லை. அதனால் கடவுள் வழிபாட்டில் போகிறவன் நாணயமாக போக பழகணும். ஒருத்தனுக்கு 10 ரூபா தரோன்னா கொடுத்துடணும். 10 ரூபா தரேன்னு 10 நாளைக்கு ஏமாற்றக்கூடாது. இப்போ நம்ம பில்டிங் வேலை செய்தாங்க. இப்போ உங்ககிட்ட பேசினே போய் 2 லட்ச ரூபா கையில் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்? அவன் வேலை செய்யிட்டு பசியோடு போகக்கூடாது, வயிறு எரிஞ்சு போகக்கூடாது. அதுதான் கடவுள் வழிபாடு. எவன் வயிறு எரிஞ்சா நான் என் வீட்டில் பணங்க தின்றான், கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவங்கள கல்லன்னு அவனுக்கு பேர். சொல்லுமா. சிறப்பு. சுவாமி, இந்த திருமண முறைகள் இருக்குல்ல, இப்போ ரொம்ப ஆடம்பரமா இருக்கு. பெண்களை பெற்றவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி திருமண முறைகள் இவ்வளோ ஆடம்பரமா நடக்க வேண்டியது தேவைன்னு நினைக்கிறீங்களா? இது எங்கள் பசங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஐயர் பசங்க மாதிரி இருப்பாங்க. நான் இருந்த வீட்டாண்ட பக்கத்தில் சொல்லுவாங்க, உனக்கு என்னன்னா குறை ஐயர் பிள்ளைங்க மாதிரி வச்சுக்கிற, எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் நான் 2 பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணும்போது எந்த பொண்ணு வீட்டுக்காரையும் 10 பைசா கேட்கல. ஏன் கேட்கலன்னா, இன்றைக்கி நம்ம பிள்ளைக்கு ஒரு பொண்ணு கட்டுறோம். இது பெரியவங்க செய்கிற தவறு, பிள்ளைங்க செய்கிற தவறு இல்லை. இது தாய் தகப்பன் செய்கிற தவறு. இதை திருத்திக்கணும். இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போகிற உன் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்தா பொண்ணு நல்ல பொண்ணா, நல்ல குணமுள்ள பொண்ணா, அதை பார்த்து கட்டணும். அதை பார்க்கறது இல்லை. எத்தனை சவரம் போடுவேன், கார் வாங்கி கொடுப்பியா? 100 சவரம் போட்டால் உனக்கு 1/4 சவரம் கொடுப்பாங்களா? சொல்லு, கொடுக்கறதே இல்லை. இதெல்லாம் போட்ட உடனே பொண்ணு சொல்லுது, கல்யாணம் ஆன உடனே ஏதோ புள்ள பெற்றது நீ தானே கல்யாணம் பண்ணோம். இன்னொருத்தனை போய் கல்யாணம் பண்ண அவனுக்கு பிறந்தது இந்த புள்ள. இதை யோசிக்க வேணாவா? யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரன் பண்ணணும், பண்ணிவிட்டு பிச்சை எடுத்துக்கின்னு போகணும். அப்போது உன் புள்ள என்ன பண்ணால் பார்க்குறான், நம்ம அம்மாவால் தானே அந்த குடும்பம் கெட்டுது, நம்ம அப்பாவால் தானே கெட்டுது, இவங்களே இந்த வீட்லேயே வைக்கக்கூடாது, இவங்களே எடுத்து போய் அனாதை ஆசிரமத்தில் விடுறான். இதான் இன்றைக்கி உலகத்தில் நடந்துங்குது. பொண்ணு வீட்டுக்காரனாக இருந்தாலும் புள்ள வீட்டுக்காரனாக இருந்தாலும் மனுஷன். உனக்கு உன் பிள்ளைக்கு நல்ல பொண்ணு வேணும், உன் பொண்ணுக்கு நல்ல புருஷன் வேணும். இதை பார்க்கணுமே தவிர இதை பார்க்காத வியாபாரம் பண்ணுற மாதிரி பண்ணுறான். இது கல்யாணம் இல்லைம்மா, இதுக்கு பேர் பிஸ்னஸ். கல்யாணம்ன்றது 2 மனம் ஒத்து பண்ணுறது. பொண்ணு வீட்டுக்காரன் புள்ள வீட்டுக்காரன், உன் கஷ்டம் எனக்கு, என் கஷ்டம் உனக்குன்னு யோசித்து பண்ணுறானே, அது கல்யாணம். இந்த ஆடம்பரம் பண்ணுறது வியாபாரம். அதனால் துன்பங்கள் அவங்களுக்கு தான் வரும். வசதிக்கிறவன் தப்பிச்சுப்பான், ஏழ்மையாகிறவன் என்ன ஆவான்? தூக்கு போட்டு சாவான். அப்போ அந்த பாவம் யாருக்கு வரும்? உனக்கு தானே வரும். இதெல்லாம் யோசித்து நடக்கணுமா? இன்னொருத்தர் அதை சொல்கிறேனே, நல்ல கடவுள் வழிபாட்டில் போகிறவன் இன்னொருத்தனை துன்புறுத்த மாட்டான். எப்பவுமே அவன் துன்பப்பட விரும்ப மாட்டான். கடவுள் வழிபாடு இல்லாமல் வேஷம் கட்டிக்கணும். யார் துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, நான் சுகமாக இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் செய்வான் அந்த வேலை. இந்த உடலை பற்றி, உடலை எப்படி பேணி காப்பாற்றுறதுன்றதை பற்றியும் மருத்துவத்தை பற்றியும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதே வகையில் இப்போ ஒரு சந்தேகங்கள் கூட சில பேர் கேட்குறாங்க, நாம் பாடம் வாங்கிட்டோம்,
வீட்டில் வந்து கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் அதெல்லாம் வந்து இங்கே கேட்குறாங்க. எல்லாமே நார்மல் தான். பாடம் வாங்கிட்டோன்றதால நம்ம தேவையானது மூச்சையை மட்டும் அந்த 1 மணி நேரம் பிடிக்கிறது தான் நம்ம வேலை. மூச்சில் மனசை வைக்கிறது தான் நம்ம வேலையை தவிர அதுக்காக அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒதுக்குறோம். அதே மௌனம் வரைக்கும் நாதம் மௌனம் எல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் 4 மணி நேரம் அரை நாள் இப்படி நேரத்தை ஒதுக்கி அதை பண்ணிடணும். பாடங்கள் சிறப்பாக முடிச்சதுக்கப்புறம் நீ குடும்பஸ்தனாக மாறிடும். குடும்பம்ன்றது ரொம்ப முக்கியம். ஆனால் இவர் இங்கே பாடம் வாங்கிட்டு 24 மணி நேரம் கதவு மூடிக்கின்னு இவர் ஒரே ஆள் உள்ளே போய் உக்காந்துட்டு இருந்தா பொண்டாட்டி கட்டையை எடுக்குமா எடுக்காதா? கட்டையை தான் எடுக்கும். அவனை புழக்கிறது இல்லாமல் என்னையும் வந்து புழப்பாங்க. என்னையா பாடம் கொடுத்த? எங்கள் வீட்டுக்காரன் எப்போ பார்த்தாலும் கதவு முடிக்கின்னு உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறான். உன்னை யார் இதெல்லாம் கொடுக்க சொன்னதுன்னு என்னையும் புழப்பாங்க, உன்னையும் புழப்பாங்க. இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்கூடாது. சரியா? நமக்கு ஒதுக்கி கொடுக்குற அந்த நேரம் பாடம் பண்ணுற நேரம் மட்டும்தான். இறைவன் உண்டு, நான் உண்டு. பாடம் முடித்ததுக்கப்புறம் குடும்பம் உண்டு. அதுவும் ஒரு கையில் பிடிக்கணும். அதுதான் ஐயா சொன்னார். அடுத்து நீ குடும்பஸ்தனாக மாறிடணும். நீ கடைசி வரைக்கும் துறவியாகவே இருந்தால் அப்புறம் உனக்கு எதுக்கு கல்யாணம்? புள்ளக்குட்டியெல்லாம் பெற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணி புள்ளக்குட்டியெல்லாம் பெற்றுக்கின்னு குடும்பம்ன்ற ஒரு அமைப்புக்குள்ளே இருந்துட்டு நான் வந்து சன்னியாசி ஆகிட்டேன், நான் எதையும் தொட மாட்டேன், நான் குடும்பத்துக்குள்ளேயே வரமாட்டேன், உனக்கு தேவையானதெல்லாம் செய்துட்டு நீ 10 ஏக்கரை நிலம் வாங்கி வச்சுட்டா, 10 லட்சம் பேங்க்கில் போட்டுட்டா, 2 கோடி கையில் கொடுத்து எல்லாம் இருக்குது, 4 கார் இருக்குது, பங்களா எல்லாம் ஓகே தான். ஆனால் நீன்னா உன் கதை என்ன? நான் எல்லாம் கிடையாது, நான் வந்து எனக்கும் குடும்பத்துக்கு டச்சே இல்லைன்னா யார் ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. பிரச்சனை வரும். உன்னையும் பொழப்பாங்க, என்னையும் பொழப்பாங்க. அதனால் தயவு செய்து உனக்கு ஆன்மீக பாதையில் உனக்கு சொன்ன பாடத்தை 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து முழுமையாக பண்ணுங்க. அது வரைக்கும் இறைவன் நீ 2 பேர், இடையில யாரும் கிடையாது. அப்படி பாடம் பண்ணணும். முடித்த உடனே குடும்பம் உண்டுன்ற அந்த நிலைப்பாட்டுக்கு வந்து நார்மலான வாழ்க்கைக்கு இயல்பாக நீ மாறிடணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் நான் எண்ணி சாப்பிட்றதில்ல, சாப்பிடக்கூடாதுன்னு எங்களுக்கு குரு சொல்லிட்டாரு. அதனால் நான் சாப்பிட மாட்டேன், பாடம் வாங்கிட்டேன், அதனால் வீட்டில் கூட யாரும் எண்ணி சாப்பிடக்கூடாது இப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டெல்லாம் பண்ணக்கூடாது. வீட்டில் அவங்க விருப்பப்பட்டு என்ன சாப்பிட்றாங்களோ அது அவங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அவங்க சாப்பிட்டுக்குவாங்க, அதில் நம்ம தலையிடக்கூடாது. அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க வேண்டியது உன் கடமை. குடும்ப தலைவன்ற முறையில் உன்னோட கடமை அது. நீ வாங்கி கொடுத்துட்டு அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டா நீ போய் சாப்பிடாது, அவ்வளோதான். அதை விட்டுட்டு அதெல்லாம் நான் வாங்கிட்டேன் எல்லாரும் சைவமாக மாறிடுங்கன்னெலாம் வந்து ஏமாற்றக்கூடாது. குடும்பத்தில் பொம்பளைங்களை இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க ரொம்ப மென்மையானவங்க. அவங்கள நீங்கள் சும்மா இதை மாதிரி ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க திரும்பினாங்கன்னா பத்திரகாளியாக நிற்பாங்க. நீயும் தாங்க மாட்டேன், நாங்களும் தாங்க மாட்டோம். அதனால அந்த வேலையை வச்சுக்காதீங்க. விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னா நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இங்கே QR கோடு இருக்கு, அதில் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை